பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்கு உங்களை வரவேற்பதில் மிக சந்தோஷம் அடைகிறோம். நாம் யாவரும் இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல அவரை நோக்கி பார்த்தப்பா, இந்த 2வது ஓய்வு நாள் இந்த மாதத்துல நீர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய சமூகத்தால் எங்களை நிரப்புங்க, எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், நல்லவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தாப்பன மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 8வது மாதத்துல இந்த 2வது ஓய்வு நாள் காலையில அப்பா அவன் பரிசுத்த சமூகத்தினால் கடந்து வரும்படியாக தகப்பன் பாராட்டின இந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. வீடுகளிலிருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடையும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த சமூகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. மகிமை ஒவ்வொரு இல்லத்திலும் காணப்படட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற வேலையில மகிமையின் பிரசன்னம் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தேவன் நடத்த வேண்டுமா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி 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 நன்றி. பாடுற பாடலை ஆசீர்வதிங்க, துதி ஸ்தோத்திரத்தை அங்கீகரிங்க. ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பத்துல இந்த கரம் கூட இருந்து பதிலளித்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. சபைக்கு ஏற்ற வார்த்தையை தந்து நடத்துங்க. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நீக்குகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாரும் சந்தோஷமாக இந்த கால்வேளை சில பாடலை பாடி நம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சாரோனின் ரோச்சாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் தேசமே, இயேசு என் பிரியம். இந்த பாடலை பாடி நாமத்தை மகிமைப்படுத்தலாமா. சாரோனின் ரோச்சாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் தேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் தேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்துமனேசரே, என் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்துமனேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, சந்தோஷமாக உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சந்திக்க ஆயத்தமாகினேன், இயேசுவின் கரங்களில் தத்தம் செய்தேனே. கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாகினேன், இயேசுவின் கரங்களில் தத்தம் செய்தேனே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சொல்லுங்க. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஹல்லேலூயா. ஆத்தும நேசரின் இன்பம் அது பெரிது. ஹல்லேலூயா. அந்த நேசரின் இன்பத்தை நேரடியாய் பார்க்கும்படியாக இந்த
இந்த நாட்டிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே அவர் ஆகாயத்தில் நாம் சந்திக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரன் சொன்னது போல மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல் தேவரீர் என் ஆத்துமாவை நோக்கி கதறுது என்று சொன்னானே. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அபண்டமா நம்முடைய ஆத்துமா கதற வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திற்கு இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. As the deep panted for the water, so long and after you. You alone are my heart's desire, and I long to worship you. As the deep panted for the water, so much so long and after you. you alone are My heart's desire, and I long to worship you. You alone are my strength, my shield. To you alone may my spirit live. You alone are my heart's desire, and I long to worship you. Amen. மக்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் இந்த பரிசருமையா யாதிக்கிறேன். மறுபடியுமாக மக்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா சபா நீர் மாத்திரம் இந்த பரிசருமையா நீரன் பலனவன் பேகமாம் நாவி என்றும் உமக்கடிவானியோ. நீர் மாத்திரம் பரிசருமையா யாதிக்கிறேன். You alone are my strength and shield. To you alone may my spirit live. You alone are my heart's desire, and I long to worship you. நீர் மாத்திரம் இந்த பரிசருமை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் என் ஆத்தும நேசர். அவரை மாத்திரம் ஆராதிக்க என் ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ஏங்குது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. இந்த இயேசுவை நாம் சீக்கிரத்திலே சந்திக்க போறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க? என் இயேசுவை நடு வானிலை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. வானத்தில் வானத்தில் நடு வானத்தில் இயேசுவின் கைகளில் நான் ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ்வளவு நாளாக இயேசு இப்படி இருப்பார், இயேசு அப்படி இருப்பார் என்று சொல்லி நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே சீக்கிரம் வர போகிறோம். அவருடைய கரங்களில் நாம் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. பார்க்க போறோம். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். இதை பாடி அப்படியே தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்த போகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். வானத்தில் வானத்தில் நடு வானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன்.
பாரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். வானத்தில் வானத்தில் நாடு வானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பாரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் மேகங்கள் நடுவே வாழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து வரும், பூதங்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். நான் பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். நாற்று செய்தும் கூடிடுவான், நாதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டோர். நாற்று செய்தும் கூடிடுவான், நாதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டோர். தொத்திர கீதமே தோணித்து நிற்கும், நான் பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும், கண்ணிமை பொழுது நடந்து விடும். கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும், கண்ணிமை பொழுது நடந்து விடும். கர்த்தரின் வருகை நாளின் போது நான் பறந்திடுவேன், நான் விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, பறந்திடுவேன். வருகை போலிருக்கும், அவர் நான் தேவ சமீபம். நாளையோ மாலையோ நள்ளிரவோ பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். வானத்து வானத்து நடு வானத்து இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பாரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். வானத்து வானத்து நடு வானத்து இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பாரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். அப்படியே கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ சனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயம் உண்டு. நம் கர்த்தருக்குள்ளாய் வாழுகிறபடினால, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு போகிறபடினால நிச்சயமாக அந்த எக்கால சத்தம் நமக்கு துணிக்கும் போது நம்முடைய காதில் அது விழும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. சொல்லுங்கப்பா, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை இன்னும் தகுதிப்படுத்துங்கப்பா. அந்த எக்கால சத்தத்தை நான் கேட்க வேண்டுமப்பா. அதை நான் கேட்டு ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே மத்திய ஆகாயத்துல உம்மை சந்தித்து என்னுடைய கண்களால் நான் உம்மை பார்க்க வேண்டுமப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு கிறிஸ்துவனா இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீ போவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தம் நம்முடைய பேச்சு, பரிசுத்தம் நம்முடைய மூச்சாய் காணப்படட்டும். கர்த்தர் நிச்சயமாய் வருகளை காண நம்மளை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். அவர் தான் பாடல்காரன் பாடு, ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகிறார். வருகிற நாள் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள், மிக சந்தோஷமான ஒரு நாள். உங்கள் வாழ்க்கையிலே நீ எப்பவும் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை இயேசுவை பார்க்கும்போது அனுபவிக்க போறீங்க. அவர் கர்த்தரை அப்படியே நம்ம ஸ்தோத்திரிப்போம் அந்த பாடலை பாடி. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ஆமென். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நாமே சுராஜா வருவார், என்ன சொத்தரை சேருங்கள் என்பார்.
நாமே சுராஜா வருவார், இந்த சுத்தரை சேருங்கள் என்பார். நாம் அங்கு சேர்ந்திடுவோம், நாம் அங்கு சேர்ந்திடுவோம், நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. புத்திரை பெற்ற சத்தர் எல்லோரும் வேண்டாங்கி தரித்தவராய், புத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வேண்டாங்கி தவித்தவராய். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். என்ன பெருன்பம் இது, என்ன பெருன்பம் அது, என்ன பெருன்பம் அது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நீதிமான நீதி செய்வார், பலனோடு நான் வாரேன் என்றார். நீதிமான நீதி செய்வார், பலனோடு நான் வாரேன் என்றார். ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ராஜாதிராஜன் தேவன் வேகம் வருகின்றாரே. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சம் இல்லையே, நித்தியமாக சினம் தலைமையிலே, சஞ்சலம் தவிப்பும் இல்லையே. நித்தியமாக நம் தலைமேலே இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. குதூகலம் நிறைந்த நான், அது விரைவில் தோன்றிடுமே. சொல்லுங்க. அதுவரை இருக்கும் துன்பமில்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். அதுவரை இருக்கும் துன்பமில்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். பலக்கத்தனம் இயேசுராஜன் ஜெயமளித்திடுவான் என்று, பலக்கத்தனம் இயேசுராஜன் ஜெயமளித்திடுவான் என்று. அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய வீரராய் நின்றிடுவோம். அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய வீரராய் நின்றிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னாள், அது விரைவில் தோன்றிடுமே. ஆமென். அதுவரை இருக்கும் துன்பமில்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். அதுவரை இருக்கும் துன்பமில்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். ஜீவ ஒளி வீசும் கற்களாக சீயோன் நகரதனிலே சேர்க்க, ஜீவ ஒளி வீசும் கற்களாக சீயோன் நகரதனிலே சேர்க்க.
அருள் தந்து விட்டார், நாமம் வரைந்து விட்டார், தேவ மகிமையால் ஆர்ப்பரிப்போம். அருள் தந்து விட்டார், நாமம் வரைந்து விட்டார், தேவ மகிமையால் ஆர்ப்பரிப்போம். குதூகலம் நிறைந்த நன்னார் அது விரைவில் தோன்றிடுமே. அமர் அதுவரை இருக்கும் துன்பமில்லை, என்றுமே ஆனந்தம். அமர் அதுவரை இருக்கும் துன்பமில்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். தேவ தூதர்கள் காணமுடன் தேவ காகலம் தொனித்திடவே, தேவ தூதர்கள் காணமுடன் தேவ காகலம் தொனித்திடவே, தேவ மகிமையினால் மறுரூபமுடன் சீயோன் நகரத்தில் சேர்ந்திடுவோம். தேவ மகிமையினால் மறுரூபமுடன் சீயோன் நகரத்தில் சேர்த்திடுவோம். அருள் தந்து விட்டார், நாமம் வரைந்து விட்டார், தேவ மகிமையால் ஆர்ப்பரிப்போம். அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய வீரராய் நின்றிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னார் அது விரைவில் தோன்றிடுமே. அமன் அதுவரை இருக்கும் துன்பமில்லை, என்றுமே ஆனந்தம். அதுவரை இருக்கும் துன்பமில்லை, பின்பு என்றுமே ஆனந்தம். அப்படியே கர்த்தரை கொஞ்ச நேரம் கைகளை தட்டி ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவரே, மத்திய வானத்தில் நம்மை சந்திக்கிற நாள் என்னுடைய வாழ்க்கையில குதூகலம் நிறைந்த ஒரு நாள். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் பார்த்திடாத ஒரு சந்தோஷத்தை அந்த நாள் நான் காண போகிறேன், அனுபவிக்க போகிறேனப்பா. அந்த நாளுக்கான வாஞ்சியோடு காத்துக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்தரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Jesus, thank you Father. அப்பா, அந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ ரபலதிரவலமா ஆண்டவரே, தேவ மகிமையினால் மறுரூபம் அடைந்த ஆண்டவரே, உமோடு சேர எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளையின் வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவத்துல கடந்து செல்ல கிருபை தாங்க. உலக பிசாசு மாமிசத்தை மேற்கொண்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்த ஆண்டவரே, அப்பா, அந்த ராஜாதி ராஜன் தேவாதி தேவனாய் வருகிற வேளையில உம்மை சந்தித்து உம்மை பார்த்து ஆனந்திக்கிற கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை மிக சமயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவை நாம் அந்த நாள் மட்டுமாக பரிசுத்தத்திலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்மலையாய் இயேசுக்குள்ளாய் நாம் மறைந்திருக்க வேண்டும். அவர் நம்மை அந்த மறைவிலே வைத்து பாதுகாத்துக் கொள்வார் என்று சொன்னால் எந்த தீங்கும் நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. அந்த தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு, பாவத்துக்குள்ளே போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிற கண்மலையாய் இயேசுவை நாம் ஆராதிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே அவரை பார்த்து சொல்லுவோம். கண்மலையே, என் தஞ்சம் நீரே, இயேசுவே ஜீவனே, என் வாழ்விலே உன் நாமமே நாளும் ஆடுவேன். ஹல்லேலூயா. கண்மலையே, என் தஞ்சம் நீரே, இயேசுவே ஜீவனே, கண்மலையே, என் தஞ்சம் நீரே, இயேசுவே ஜீவனே, என் வாழ்விலே உம் நாமமே என்னாலுமே பாடுவேன். என் வாழ்விலே உம் நாமமே என்னாலுமே பாடுவேன். உம்மை ஆராதிப்பேன்.
you, Jesus. ஆண்டவரே, நீர் என் மேல் வைத்த அன்புக்கு what is that I can do back to you, Father? All I can say is I love you, Jesus. கரங்களை உயர்த்தி பார்த்து சொல்லுமா, I love you, I love you, I love you, Jesus. I love you, I love you, I love you, Jesus. I worship you, I worship you, I worship you, Jesus. I worship you, I worship you, I worship you, Jesus. Obedecepen, 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 Yeshuve. Obedecepen, 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 Yeshuve. Aradepen, 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 Yeshuve. Aradepen, 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 Yeshuve. அப்படியே அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, உண்மையில் அன்பு வைத்திருக்கிறேன் அப்பா. இந்த பூலோகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் I will only worship you, Father. உண்மையே நான் ஆராதிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. உன்னுடைய அன்பை பறைசாற்ற எனக்கு கிருபை தாங்க. அன்பை பிறகு சொல்ல எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உன்னுடைய அன்பிற்காக என் ஜீவனை தர எனக்கு கிருபை தாங்கப்பா. ஓ மலையே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு விசுவாச பிள்ளையின் வாழ்க்கையில என் தேவன் நீ கண்மலையாயிருந்து கண்மலையில் வெடிப்பிலர் வைத்து மறைத்து தீங்கு அணுகாதபடிக்கு, பாவத்துக்குள்ள விழாதபடிக்கு, சாத்தான் தொடாதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாத்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்து வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய செய்ய போகிறபடி ஆளுமுக நன்றி அப்பா, நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியான இந்த கால வேளையில 8வது மாதத்துல 2வது ஓய்வு நாளில் உங்களை சந்திக்கும்படியாக தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காய் அவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு யூடியூப் மூலமாக நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் செய்கிற எல்லா கிருபைகளுக்காக ஒரு விசை கூட அவரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவை தொடர்ந்து செபியுங்கள், கர்த்தருக்குள்ளாய் காணப்படுங்க. எப்பொழுதும் சொல்றது போல இந்த கொரோனா வைரஸ் காலங்களிலே வீட்டில் இருந்தாலும் குடும்ப ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்து செபியுங்க, வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். எந்த விதத்திலும் பயந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. என்று சொன்னால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவ எந்த வாதையும் நம்முடைய கூடாரத்தை அணுகாது. நாம் பயப்படுவோம் என்று சொன்னால் சாத்தான் அதை உள்ளே கொண்டு வந்து விடுவான். ஆகவே நாம் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே நீ சொன்ன வசனத்தின் பிரகாரமாக செபிக்கிறோம் என்று சொல்லி செபிக்கிறவன் நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த மாத்திரம் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அவள் ஆகாதது ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாம் ஆகும். அதை பிடித்துக் கொள்ளுங்கள். என்று சொன்னால் கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றி எல்லாவற்றையும் நமக்காக செய்கிற தேவனாக இருக்கு. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலும் சில காரியங்களுக்காக நாம் செபித்து நம் வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். முதலாவதாக இந்த வருகிற வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக நாம் செபிப்போம்.
திருமண வாழ்க்கையில் புதிய ஆண்டுக்குள்ளே போகிற பிள்ளைகளுக்காக செபிக்கும். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிறவர்கள் யாவரையும் கர்த்தருடைய கருத்தரை கொடுத்து யாவரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை காலை வேலைக்காய் நன்றி அப்பா. ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, வீட்டிலேருந்து இந்த கால வேளையில் இந்த யூடியூப் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. என் தேவன் கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எந்த விதத்தில் விசுவாச பிள்ளைகள் வெட்கப்பட்டு கூடாதப்பா. என் தேவன் வெட்கப்படுத்த மாட்டீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜீவிக்க கனி தர அநேகருக்கு நாமத்தை எடுத்து சொல்ல ஒரு ஆண்டவரே ஒரு வாய்க்காலாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முதியோருக்காக செபிக்கிறோம், சிறியோருக்காக செபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவக்கரம் கூட நடத்த வேண்டுமா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குடும்பங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை தந்து வரீங்க, அதற்காக நன்றி. தொடர்ந்து சமாதானத்துக்குள்ளே நடத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக இந்த காலையில் வருகிற வாரத்தில் பிறந்த நாளை காண்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ளே போகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லற வாழ்க்கையிலே புதிய ஆண்டுக்குள்ளே போகிற தம்பதிகளுக்காக நான் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றி தாங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுத்து இந்த புதிய ஆண்டில் ஜீபிக்கிற வேலையில கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நான் மறுபடியும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ள உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்டு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் செய்திக்கு போவது முன்பதாக ஒரு விசேஷித்த பாடலை நாம் கேட்டு பிற்பாடு நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா.
We once again greet you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. மீண்டும் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We hope the worship was blessed for you. ஆராதனை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். Right now we come to the word of God. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். So kindly turn with us to 1 Thessalonians 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் chapter 4 4ஆம் அதிகாரம் verse 13 to 18. வசனங்கள் 13 இலிருந்து 18ஆம் வசனம் வரையிலுமாக And we will read it to you. நாங்கள் வாசிக்கிறோம். 1 Thessalonians chapter 4 verse 13 to 18. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 இலிருந்து 18 வரையிலுமாக. Brothers and sisters, we do not want you to be uninformed about those who sleep in death, so that you do not grieve like the rest of mankind who have no hope. For we believe that Jesus died and rose again, so we believe that God will bring with Jesus those who have fallen asleep in him. According to the Lord's word, we tell you that we who are still alive, who are left until the coming of the Lord, will certainly not precede those who have fallen asleep. For the Lord himself will come down from heaven with a loud command, with the voice of the archangel, with the trumpet call of God, and the dead in Christ will rise first. After that, we who are still alive and are left will be caught up together with them in the clouds to meet the Lord in the air. And so we will be with the Lord forever. Therefore, encourage one another with these words. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 இலிருந்து 18 வரையிலுமாக. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். Hallelujah. Hallelujah. See, once in a factory there was a man by the name Tom. ஒரு முறை ஒரு தொழிற்சாலையிலே பார்க்கும் பொழுது டாம் என்று சொல்லக்கூடிய பெயருள்ள ஒரு நபர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். His job was to sweep and clean out the waste from the factory floor. அவருடைய வேலை என்னவென்று சொன்னால் அந்த தொழிற்சாலையினுடைய தரையில் காணப்படக்கூடிய அழுக்குகளை எல்லாம் சுத்தம் செய்து வெளியே கொட்டுவது. So he has to go under those big machines to clean all the dirt from there. அந்த தொழிற்சாலையிலே காணப்படக்கூடியதான அந்த பெரிய மெஷின்களுக்கு அடியிலே சென்று அங்க இருக்கக்கூடியதான அழுக்குகளை எல்லாம் அவர் சேகரித்து சுத்திகரிக்க So வேண்டும். because of that he always was very dirty. அது நிமித்தமாக அவர் எப்பொழுதும் பார்ப்பதற்கு அழுக்குள்ளவராக காணப்படுவார். Tom was also a born again Christian. இந்த சகோதரனாகிய டாம் அவர் மறுபடி பிறந்த ஒரு கிறிஸ்தவராய் இருந்தார். So whenever he worked he always used to sing the second coming songs of Jesus. ஒவ்வொரு முறையும் அவர் வேலை செய்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகைக்குரிய பாடல்களை அவர் பாடுவது வழக்கம். So one Friday afternoon 10 minutes before they were supposed to close the factory, ஒரு வெள்ளிக்கிழமை மத்தியானத்திலே அவர்கள் அந்த ஃபேக்டரியை மூடுவதற்கு 10 நிமிடத்திற்கு முன்பதாக some of the people told him, Tom, why don't you go change your dress and come because you look very dirty. அங்கே இருந்த சிலர் அவரை பார்த்து சொன்னார்கள், டாம், நீங்கள் போய் உங்களுடைய உடையை மாற்றிக்கொண்டு வாருங்கள், பார்ப்பதற்கு அழுக்காக இருக்கிறீர்களே என்று சொன்னார்கள். But he said, no, I'm always ready. Right when the bell rings, I'm the first person out and I'm always dressed clean. அவர் சொன்னார், அங்கே மணி அடித்தவுடன் நான் ஆயத்தத்தோடு இருப்பேன், முதலாவது ஆளாக வெளியே சென்று என் உடையை நான் மாற்றிக்கொள்வேன் என்றார். So they were surprised. They said, how are you so ready, you're saying, when you're wearing such a dirty dress? இவ்விதமான அழுக்கு உடை அணிந்திருக்கிற நீ எப்படி ஆயத்தத்தோடு இருக்கிறேன் என்று சொல்ல முடியும் என்றார்கள். So immediately Tom removed the outer cover, the outer shirt he was wearing. உடனடியாக டாம் அவர் மேலே போட்டிருந்ததான சட்டையை கழற்றினார். And inside was a bright new shirt and pant. அதற்குள்ளாக பார்க்கும் பொழுது புதிய சட்டையும் பேண்ட்டுமாக அணிந்திருந்தார். So he said, as soon as
the bell rings for me to go home, நான் வீட்டுக்கு செல்லுவதற்கான அந்த அழைப்பு மணி அடித்தவுடனே, since I'm ready, I unzip my the dirty dress and walk out with a new dress. அந்த மணி அடித்தவுடனே என்னுடைய பழைய துணிகளை எல்லாம் நான் களைந்து விட்டு இந்த புதிய ஆடையோடு நான் செல்லுவேன். As Tom was always ready for Jesus, he was also ready in his workplace. எப்படியாக டாம் தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு காணப்பட்டாரோ, அதே போல வேலை செய்கிற இடத்திலும் கூட அவர் ஆயத்தத்தோடு காணப்பட்டார். My dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, are you ready to go with Jesus when he is coming? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை சந்திக்க நீங்கள் போகிறீர்களா? He is coming, and he is coming very, very soon. இயேசு வருகிறார், அவர் அதிசீக்கிரத்திலே வருகிறார். That is the importance of the verse we just read in Thessalonians. அதுதான் நாம் வாசித்த இந்த 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்திலே முக்கியப்படுத்தி நாம் வாசித்த ஒரு வசனமாய் இருக்கிறது. Maybe you read this verse so many times in your life. இந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே अनेक முறை நீங்கள் வாசித்திருக்கலாம். But today morning I want you to look into those verses again. ஆனால் இந்த காலை வேளையிலும் நாம் வாசித்த இந்த வசனங்களை மறுபடியுமாய் கவனிக்கும்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். As you study this verse, இந்த வசனங்களை நீங்கள் படிக்கிற I வேளையிலே want you to examine your heart and see if you are ready for his coming. இந்த வசனங்களை படிக்கிற வேளையிலே உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறீர்களா என்று நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். Before going into the sermon, இந்த செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பதாக I want you to understand this very clearly. இந்த காரியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Jesus is not coming for everybody. இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாருக்காக அவர் வரவில்லை. He is coming for a certain class of people. அவர் ஒரு சில தகுந்த ஜனங்களை மீட்டுக்கொள்ள வருகிறார். He is coming for those people who are ready to go with him. அவரோடு கூட செல்ல ஆயத்தத்தோடு இருக்கிற மக்களை கூட்டி செல்வதற்காய் இயேசு கிறிஸ்து வருகிறார். So we need to examine ourselves and see whether we belong to that class. ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அந்த கூட்டத்தாரில் நாமும் ஒருவராய் இருக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க So வேண்டும். when we examine these verses very closely, இந்த வசனங்களை நாம் நன்றாக கவனித்து படிப்போமே என்று I சொன்னால் think we'll get an answer to our questions. நம்முடைய கேள்விகளுக்கு எல்லாம் நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். So today morning the topic for the sermon is இந்த காலை வேளையிலும் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், Jesus is coming, are you going? இயேசு கிறிஸ்து வருகிறார், நீங்கள் போகிறீர்களா? Hallelujah. Hallelujah. So when Jesus is going to come again, இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருகிற வேளையிலே we're going to see things that's going to happen on that day. அந்த நாளிலே நடக்க போகிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்க So இருக்கிறோம். the first thing, முதலாவதாக we're going to see the participants involved in this event. இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க போகிறதான அங்கு இருக்கக்கூடிய நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். We're going to see the participants involved in the event. இந்த நிகழ்விலே பங்கேற்க போகிற மக்களை குறித்து நாம் பார்க்க So இருக்கிறோம். first, Jesus the Savior will be involved. முதலாவதாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அதிலே இருப்பார். So because when Jesus was here on the earth, ஏனென்று சொன்னால் இயேசு இந்த பூமியிலே இருக்கும் பொழுது Lord Jesus said, ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு காரியம், the angels would gather the elect at the second coming. அங்கே ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே தேவ தூதர்கள் ஒன்றாய் கூடுவார்கள். We'll read Mark chapter 13 verse 26 and 27. மார்க் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 27 வசனங்களை நீங்கள் வாசித்து You பார்க்கலாம். also find this in Matthew 24 30 31. அது மட்டுமல்லாதபடிக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30 31ஆம் வசனங்களிலும் இதை நீங்கள் பார்க்கலாம். We'll read Mark for you. மார்க்கிலே இந்த வசனத்தை வாசிக்கிறோம். At that time people will see the Son of Man coming in clouds with great power and glory, and he will send his angels and gather his elect from the four winds, from the ends of the earth to the ends of the heavens. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார். Hallelujah. Hallelujah. So here
Jesus is talking about the second coming. இங்கே இயேசுவானவர் தம்முடைய இரண்டாம் வருகை குறித்து சொல்லுகிறார். I don't know how many of you know this. உங்களிலே எத்தனை பேருக்கு இது தெரியும் என்று தெரியவில்லை. Before the second coming of Jesus happens, இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை நடைபெறுவதற்கு முன்பதாக there will be the rapture of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை நடைபெறும். So many Christians do not understand this. இதை அநேக கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். Many of you or many of us have a misunderstanding about the rapture and the second coming. அநேகருக்குள்ளாக இயேசுவின் ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்குமான குழப்பங்கள் காணப்படுகிறது. Many people are really confused and they do not understand. அநேகர் இதை குறித்து குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள், அதை அறியாமலும் காணப்படுகிறார்கள். I'll take some time to explain it to you. இதை உங்களுக்கு சொல்வதற்கு சில நேரங்களை எடுத்துக்கொள்கிறேன். First, முதலாவதாக the rapture is when Christ comes back and takes the Christians who are holy in God's eyes. ரகசிய வருகை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து தம்முடைய ஜனங்களாய் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் பரிசுத்தமாய் வாழுகிற கிறிஸ்தவர்களையும் தம்மோடு கூட அழைத்து செல்லுவார். During the rapture, அது ரகசிய வருகையின் போது all those who have died holy, பரிசுத்தத்தோடு மரித்த ஒவ்வொருவரும் they will be resurrected and taken to heaven with him. அவர்கள் இயேசுவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் பரலோகத்துக்கு கொண்டு So செல்லப்படுவார்கள். this is the rapture which Paul is talking about in 1 Thessalonians chapter 4. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். Let's read verse 16 and 17 again. மீண்டுமாக 16 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். It says, for the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trumpet of God, and the dead in Christ will rise first. Then we who are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and thus we shall always be with the Lord. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். Hallelujah. Hallelujah. See, the rapture is God's protection for his saints from the tribulation. ரகசிய வருகை என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டு இருக்கிறவர்களை உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக ரட்சிக்கும்படி மீட்கும்படி கர்த்தர் செய்கிற ஒரு செயல். So we know tribulation is the 7 years of judgment that will be poured on the earth. நமக்கு தெரிந்த பிரகாரமாக உபத்திரவ காலம் என்று சொல்லும் பொழுது இந்த பூமியின் மேலே வர இருக்கக்கூடிய 7 வருடங்கள் மிகுந்த பாடுகள் உபத்திரவங்கள் நிறைந்த வருடங்களாய் இருக்க போகிறது. Today many Christians say the tribulation will start even before the rapture. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் உபத்திரவ காலம் ரகசிய வருகைக்கு முன்பதாகவே ஆரம்பிக்கும் என்று But சொல்லி. I say that is wrong. ஆனால் அது தவறான ஒரு Because காரியம். Paul, when he writes to the Romans, ரோமருக்கு பவுல் எழுதுகிற வேளையிலே chapter 8 verse 1, he says, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், there is therefore now no condemnation to those who are in Christ Jesus. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. Hallelujah. Hallelujah. So if you are holy, you will be in Christ Jesus. நீங்கள் பரிசுத்தராய் இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வீர்கள். So Paul says you will not face any condemnation. பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று So சொல்லுகிறார். what Paul writes is true. பவுல் எழுதின காரியம் உண்மை என்று சொன்னால், Then I believe the church, which is the holy bride, நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் சபை தேவனுடைய பரிசுத்த மனமாட்டியாய் இருக்கிறது. the church will not experience the tribulation. ஆகவே சபையானது உபத்திரவ காலத்தை சந்திக்காது. But if you are holy and taken away in the rapture, நீங்கள் பரிசுத்தராய் இருந்து தேவனுடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் that means பொழுது there is no judgment for you. உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. But you come again with Jesus to rule this earth for 1,000 years. இயேசுவோடு கூட மீண்டும் இந்த பூமிக்கு வந்து 1000 வருடம் அரசாட்சி செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். So this second coming of Jesus with all his saints, இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தவான்களோடு கூட வரக்கூடிய இரண்டாம் வருகையானது, that is after the 7
years of tribulation அது இந்த பூமியிலே 7 வருடம் உபத்திரவ காலம் முடிந்த பிற்பாடு நடக்கும். is the second coming of Jesus. அதுதான் இயேசுவின் இரண்டாவது So வருகை. you need to understand this very clearly. ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள So வேண்டும். before the tribulation starts, before Antichrist starts ruling, the rapture will take place. உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி வருவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை நடைபெறும். But after 7 years of tribulation, 7 வருடம் உபத்திரவ காலம் முடிந்தவுடன் Jesus will come again and he will rule this earth for 1,000 years. இயேசு கிறிஸ்து மீண்டும் இரண்டாம் வருகையிலே வருவார். இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி When he செய்வார். comes again, he won't come as a small child, அவர் மீண்டுமாய் வரும் பொழுது சிறு குழந்தை போல but வரப்போவதில்லை. he'll come as the king of the universe. அவர் இந்த சர்வ லோகத்தினுடைய ஆண்டவராய் கடந்து He will வரப்போகிறார். gain victory at Armageddon அவர் அர்மகெதான் யுத்தத்திலே ஜெயத்தை and எடுப்பார். he'll establish his kingdom on earth. அவருடைய அரசாட்சியை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். Hallelujah. Hallelujah. Some differences between the rapture and the second coming. ஆகவே ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்குமான வித்தியாசங்கள் இவைகள். No, some differences I'll tell you right now. இப்பொழுதும் கூட சில வித்தியாசங்கள் இருக்கிறதை நான் சொல்லுகிறேன். See, at the rapture, ரகசிய வருகையிலே Jesus comes for his saints. இயேசுவானவர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக கடந்து But at வருகிறார். the second coming, இரண்டாம் வருகையிலே he'll come along with his saints. அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட வருவார். And in rapture, ரகசிய வருகையிலே Jesus won't come into the earth. அவர் பூமிக்குள்ளாக வருவதில்லை. He will be only in the clouds. அவர் மேகங்களின் மீது But the காணப்படுவார். second coming, இரண்டாம் வருகையிலே his feet will touch down on the Mount of Olives and he will reign the earth. அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மீது நிற்கும். அவருடைய ஆட்சி இந்த பூமி எங்கும் காணப்படும். See, at the rapture, ரகசிய வருகையிலே Jesus comes with a blessing for his saints. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்குரிய ஆசீர்வாதங்களோடு கடந்து But வருவார். the second coming, இரண்டாம் வருகையிலே he brings judgment for those who rejected him. அவரை நிராகரித்த ஒவ்வொருவர் மேலும் அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். The rapture can happen any minute. அந்த ரகசிய வருகையானது எந்த நிமிடத்திலும் நடைபெற ஒன்றாய் இருக்கிறது. But the second coming will happen 7 years after the rapture. ஆனால் அந்த இரண்டாம் வருகை என்று சொல்லும் பொழுது ரகசிய வருகை முடிந்து 7 வருஷம் முடிந்த பிற்பாடு நடைபெறும். Hallelujah. Hallelujah. So this is the difference between the rapture and the second coming. இதுதான் ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்குமான So வித்தியாசங்கள். every Christian ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் who leads a holy life பரிசுத்தமான வாழ்க்கையை should வாழக்கூடியவர்களாய் desire to be taken away in the rapture. இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற சிந்தையோடு வாழ Because it வேண்டும். will be very, very difficult for us to survive the tribulation and then meet Jesus in the second coming. ஏனென்று சொன்னால் கைவிடப்பட்டு உபத்திரவ காலங்களிலே அங்கு இந்த பூமியிலே இருப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். So when Jesus comes again during the rapture, இயேசு கிறிஸ்துவானவர் ரகசிய வருகையிலே வரும் so பொழுது the first person involved is Jesus Christ. அங்கே அந்த நிகழ்விலே பங்கேற்பதிலே முதலாவது இயேசுவானவர் And இருக்கிறார். second, what we see here is, இரண்டாவதாய் நாம் பார்க்கிற ஒரு if you read காரியம் verse 16, 16ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது for the Lord himself will come down from heaven with a loud command. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் என்று சொல்லி நாம் So பார்க்கிறோம். that means Jesus will be involved, அங்கே இயேசு கிறிஸ்து அதிலே பங்கேற்பார். and there will be also a big shout, a loud command. அங்கு மிகுந்த ஒரு ஆரவாரம் கேட்க It போகிறது. is just like a military command. அதை பார்க்கும் பொழுது ஒரு ராணுவத்திலே கேட்கப்படுகிற ஒரு ஆரவாரத்தின் சத்தத்தை போல் இருக்க So the போகிறது. verse says, வசனம் the சொல்லுகிறது shout could be the voice of the archangel and with the trumpet call of God. அந்த ஆரவாரத்தை பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் என்று And it சொல்லப்பட்டிருக்கிறது. says when this shout is proclaimed, இந்த ஆரவாரத்தின் சத்தம் கேட்கப்படும் பொழுது the dead in Christ will rise first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Hallelujah. 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 Today many Bible scholars are saying இன்றைக்கும் அநேக வேத வல்லுனர்கள் சொல்லக்கூடிய காரியம் that when this shout or loud command is given by Jesus, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஏற்பட போகிற இந்த மிகுந்த ஆரவாரத்தின் சத்தமானது when the loud command comes, it goes out to the heavenly hosts. அந்த ஆரவாரமானது பரலோக சேனையோடு கூட கடந்து வரக்கூடிய ஒரு சத்தமாய் இருக்க Because போகிறது. Jesus calls them to come and fight against
the domain of the enemy. ஏனென்று சொன்னால் தேவனுடைய பரிசுத்த சேனையானது வான மண்டலங்களில் இருக்கக்கூடிய சேனையோடு கூட யுத்தம் செய்வதற்காய் கடந்து வரும். Because we know in Ephesians chapter 6 verse 12, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்குள்ளாய் நாம் பார்க்கிற for a வேளையிலே struggle is not against flesh and blood, but against the rulers, against the authorities, against the power of this dark world, and against the spiritual forces of evil in the heavenly realms. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. So when the shout goes out, இவ்விதமான ஆரவாரத்தின் சத்தம் வரும் பொழுது the heavenly hosts come together, அங்கே பரலோக சேனை ஒன்றாய் திரண்டு வரும். and they will fight the enemy, அவர்கள் எதிரிகளோடு கூட யுத்தம் and they செய்வார்கள். will end the power of all the spiritual force of evil in the heavenly realms. அந்த வான மண்டலங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான பொல்லாத சத்ருவின் கிரியைகளோடு அவர்கள் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயிப்பார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Also in John 5:25 we read, யோவான் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்குள்ளாய் நாம் வாசிக்கிற வேளையிலே he talks about this shout here. அந்த ஆரவாரத்தை குறித்து இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். Very truly I tell you, a time is coming and is now come when the dead will hear the voice of the Son of God, and those who hear will live. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. It says the dead would hear his voice. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று ஆண்டவர் I சொல்லுகிறார். think this was the shout that was heard by Lazarus even though he was dead 4 days. லாசரு மரித்து 4 நாட்கள் ஆயிருந்தாலும் இந்த ஒரு சத்தத்தை அவர் நிச்சயமாய் That's கேட்டிருப்பார். why he was brought back to life. ஆகவேதான் அவர் உயிர் தெழுந்தவராக மீட்கப்பட்டார். Hallelujah. Hallelujah. The Bible says வேதம் சொல்லுகிறது this shout will be like the sound of a trumpet. அந்த ஆரவாரமானது தேவ எக்காலத்தை போல மிகுந்த சத்தத்தோடே If காணப்படும். you look into the Bible, வேதத்தில் பார்க்கும் பொழுது trumpets were used for many different but important reasons. எக்காலம் என்று சொல்லுகிற வேளையிலே பல முக்கிய நிகழ்வுகள் நிகழும் பொழுது அந்த இடத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருந்தது. If you read Numbers chapter 10 verse 10, என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் trumpet பொழுது was sounded to announce the feasts. அந்த எக்காலமானது வரப்போகிறதான பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி அது அதனுடைய சத்தம் தொனிக்கப்பட்டது. 2 Samuel 6:15, 2 சாமுவேல் 6:16 the trumpet is sounded to announce various celebrations. அந்த எக்காலமானது பலவிதமான பண்டிகைகளை கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஊதப்பட்டதாய் In இருந்தது. Leviticus 23:24, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே the trumpet is sounded to announce a sacred assembly. அங்கே எக்காலமானது தேவனுடைய பரிசுத்த சபை கூடி வர வேண்டும் என்று சொல்லி அது எக்காலத்தின் சத்தத்தை தொனிக்க In செய்தார்கள். Numbers 10:9, என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே the trumpet is sounded so that an alarm is raised during the time of war. அங்கே யுத்தத்தின் நாட்கள் வருகிற வேளையிலே ஜனங்களை அவைகள் எச்சரிப்பதற்காக எக்கால சத்தம் தொனிக்கப்பட்டது. This goes on and on. Goes on and on. இவ்விதமாக எக்காலத்தின் சத்தம் பல சூழ்நிலைகளிலே பல நேரங்களிலே ஒலிக்கப்பட்டது. So during rapture when Jesus comes, இயேசுவின் ரகசிய வருகையிலே இயேசு கிறிஸ்து வருகிற so வேளையிலே when the trumpet is sounded, அங்கே தேவ எக்காலத்தின் சத்தம் கேட்கப்படுகிற வேளையிலே it will be for two purposes. அது 2 காரியங்களுக்காய் காணப்படும். ஒன்று, To assemble the holy people of God. தேவனுடைய பரிசுத்த ஜனங்களை ஒன்றிணைப்பதற்காக அந்த சத்தம். And second, இரண்டாவதாக, to signal his deliverance to them. ஆண்டவருடைய விடுதலையை கூறுவதற்கான ஒரு சத்தம். Hallelujah. Hallelujah. So that is why it says when the sound of the trumpet is heard, ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது தேவ எக்காலத்தின் சத்தம் கேட்கப்படும் பொழுது the people who had died and buried will rise up, கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். and those who are saved and been leading a holy life, அங்கே உயிரோடு இருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு so கிறிஸ்தவர்களும் they'll be transformed and be taken to Jesus. அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட எடுத்து செல்லப்படுவார்கள். So always remember the rapture will consist of only saints. ஆகவே எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையிலே
பரிசுத்தவான்கள் மட்டும்தான் இடம்பெற முடியும். Today many people think, இன்றைக்கு அநேகர் யோசிக்கிறார்கள், oh, I'm saved, I'm baptized, I'm a Christian, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், I can just go straight into heaven. நான் நேரடியாக பரலோகத்துக்கு செல்லலாம் என்று But that நினைக்கிறார்கள். is not true. ஆனால் அது உண்மை அல்ல. Unless and until you're holy, you will not be taken away in rapture. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிற வரையிலுமாக இயேசுவின் இரண்டாம் வருகைக்குள்ளாய் செல்ல முடியாது. That's why Jesus always said, you also must be ready. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். So during rapture, ரகசிய வருகையில we saw the participants involved in the event. அந்த நிகழ்விலே பங்கேற்றவர்களை குறித்து நாம் பார்த்தோம். The second, we'll see the power involved in the event. இரண்டாவதாக அந்த நிகழ்விலே காணப்படக்கூடிய வல்லமை குறித்து நாம் பார்க்க So போகிறோம். what happens during the rapture? ரகசிய வருகையிலே நடைபெற போகிற காரியம் என்னவென்றால், There will be the power of resurrection seen there. அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அசைவாடுகிறதை ஒவ்வொருவரும் காண்பார்கள். Hallelujah. Hallelujah. Which Paul wrote to the Thessalonians. அங்கே பவுல் தெசலோனியருக்கு எழுதுகிற வேளையிலே The believers believed in the return of Jesus Christ. அங்கிருந்த விசுவாசிகள் இயேசுவுடைய வருகையை அவர்கள் நிச்சயித்து But நம்பினார்கள். they also believed only those who are alive will be taken away. அது மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கிறவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர்கள் So they நம்பினார்கள். thought the people who had died earlier will not go to heaven. ஏற்கனவே மரித்து போனவர்கள் பரலோகத்துக்குள்ளாக செல்ல முடியாது என்று சொல்லி So யோசித்தார்கள். to make them understand, அவர்களுக்கு புரியும் வகையிலே in verse 14 Paul says 14ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், that God will bring with Jesus those who have fallen asleep in him. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு It வருவார். says God will bring with Jesus those who have fallen asleep in him. இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு So வருவார். all the saints who have died in Jesus, their souls will be brought along with Jesus. இயேசுவுக்குள்ளாக மரித்து நித்திரை அடைந்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை இயேசு வரும்பொழுது தம்மோடு கூட அவர் கொண்டு வருகிறவராய் That's why இருக்கிறார். verse 16 he says the dead in Christ will rise first. ஆகவேதான் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். So these souls of the saints will enter the bodies that's been buried, and they will come out transferred. They'll be the first one to go and meet Jesus in mid clouds. இயேசுவோடு கூட கடந்து வருகிற இந்த ஆத்துமாக்கள் மரித்தவர்களுக்குள்ளாய் சென்று அவர்கள் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட இயேசுவோடு கூட So வருவார்கள். that is why we say, if you lead a holy life today, ஆகவேதான் இந்த நாட்களிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, and if you die, நீங்கள் மரித்தால் your soul will go straight to heaven. உங்களுடைய ஆத்துமா நேரடியாய் பரலோகத்துக்கு செல்லும். Because the Bible says Jesus will bring the soul back along with him. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தம்மோடு கூட இந்த ஆத்துமாக்களை கொண்டு So when வருவார். the rapture happens, அங்கே ரகசிய வருகை நடக்கும்போது the power of resurrection will be seen visibly. உயிர்த்தெழுதலின் வல்லமை கண்களுக்கு நேராக காணக்கூடிய ஒன்றாய் நடைபெறும். Sometimes it is beyond our mind. சில நேரங்களிலே நம்முடைய மனதுக்கு கூட தோன்றாத ஒரு காரியமாய் We may think, இருக்கலாம். oh, so many millions of people are born and died. There could be so many saints. How will God raise them all? நாம் யோசிக்கலாம், இதுவரையிலுமாக எத்தனையோ கோடான கோடி மக்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருப்பார்களே, இவ்வளவு பேரையும் ஆண்டவர் எவ்விதமாய் கொண்டு வருவார் என்று நினைக்கலாம். We do not need to worry about that. ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்பட Because வேண்டாம். we serve a God who is able to do the impossible. நாம் ஆராதிக்கிற தேவன் கூடாதவைகளை கூடி வர செய்கிறவராய் இருக்கிறார். Because that's what Paul says, Ephesians, he says, what more than what we could imagine God will do. அதைதான் எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிற காரியம், நாம் நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. Hallelujah. Hallelujah. My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, All the saints we have known and loved who have proceeded in death before us,
one day they'll be raised and we will see them. நாம் அறிந்து கொண்டிருந்த பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருப்பார்களே என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே அவர்களை நாம் நிச்சயமாய் சந்திப்போம். Hallelujah. Hallelujah. They will receive a new glorified body. அவர்களுக்காக புதிய தேவனாலே கொடுக்கப்படுகிற மகிமையுள்ள சரீரம் கிடைக்கப்பட And they'll போகிறது. be transported to glory. அவர்கள் மகிமைக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Secondly, when the rapture happens, இரண்டாவதாக ரகசிய வருகை நடக்கும் பொழுது you'll see the power of rapture. அந்த ரகசிய வருகையுடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். Because Paul tells us, பவுல் சொல்லுகிறார், those who are alive when the rapture comes will be caught up. அங்கே உயிரோடு இருக்கிற நாமும் ரகசிய வருகையிலே ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று பவுல் சொல்லுகிறார். That is all the holy people who live. அது தேவனுக்குள்ளாக பரிசுத்தமாய் வாழுகிற பரிசுத்தரின் கூட்டம். In English the word says caught up. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று So இருக்கிறது. this caught up literally means அதை எடுத்துக்கொள்ளப்படுவது என்று எதை சொல்லி பார்ப்போம் to என்றால், seize by force or to carry off by force. அவர்களை ஒரு அதாவது ஒரு ஃபோர்ஸோட கூட எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு செயலாய் That is, காணப்படுகிறது. for example, if you want to take something from the ground எதையாகிலும் தரையிலிருந்து எடுக்க நாம் விரும்பினால், and somebody is pulling it away from you, அதை நம்மிடத்திலிருந்து யாராவது இழுத்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், how will we take it? அதை நாம் எப்படி எடுப்போம்? We'll take it by force. We say, oh, this is mine, I want it, and we'll take it. இது என்னது என்று சொல்லி அதை வேகமாக அவருடைய கரங்களிலிருந்து பிடுங்கத்தக்கதான ஒரு செயலாய் So in இருக்கிறது. the same way, when Jesus during rapture, இதே போலதான் ரகசிய வருகையிலும் கூட இயேசு கிறிஸ்துவும் கூட he will take away the people, the holy people, by force. அவர் பரிசுத்தமாய் இருக்கிற ஜனங்களை அவர் விடுவித்து தம்மோடு கூட எடுத்து He செல்லுவார். carry away his bride by force. அவர் தம்முடைய மனவாட்டியை தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். See, you may ask me a question. நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். When the saints are willing and ready to meet the Savior, பரிசுத்தவான்கள் தங்களுடைய இரட்சகரை சந்திப்பதற்கும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் ஆயத்தத்தோடு இருக்கிற so வேளையிலே, why is that God has to take them by force? எதுக்காக கர்த்தர் அவர்களை மிகுந்த கஷ்டத்தோடு கூட எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கலாம்? Because every redeemed person has a desire to depart from this world. இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபரும் இந்த பூமியை விட்டு கடந்து செல்வது என்பது சற்று கடினமான But காரியம். the many forces that are found in this earth will try and stop them. ஏனென்று சொன்னால், இந்த பூமியில இருக்கக்கூடிய பலவிதமான சக்திகள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்களை தடுத்து நிறுத்தும். Forces like sin, ஏனென்று சொன்னால், அது எப்படிப்பட்ட காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது, பாவத்தினுடைய கிரியைகள், influence of the flesh, மாம்சத்தினுடைய கிரியைகள், the world, the devil will try to pull them down. உலகமும் பிசாசும் எப்படியாகிலும் அவர்களை இங்கே தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று முயற்சிக்கலாம். But the Bible says when Jesus comes in rapture, ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரும் பொழுது he will take away all who are redeemed by his blood and lived a holy life. அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரோடு கூட பரிசுத்தமாய் வாழுகிறவர்களை தேவன் தம்மோடு கூட எடுத்து And செல்லுவார். no force on earth can stop them from going to Jesus. அங்கே பூமியிலே பார்க்கும் பொழுது எந்த விதமான சக்தியும் அவர்களை அந்த நேரத்திலே தடுத்து நிறுத்த முடியாது. Hallelujah. Hallelujah. It's very simple. When he comes, we go and meet him. எளிதாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது நாம் அவரை எதிர்கொண்டு செல்லுகிறவர்களாய் இருப்போம். Hallelujah. Hallelujah. We saw the participants involved. நாம் பங்கேற்றவர்கள், இந்த நிகழ்விலே பங்கேற்றவர்களை குறித்து பார்த்தோம். We saw the power involved. அங்கே இருந்ததான வல்லமை குறித்து நாம் பார்த்தோம். Finally, we're going to see the promised involved. கடைசியாய் பார்க்கும் பொழுது அதிலே காணப்பட போகிற வாக்கு தத்தங்களை குறித்து நாம் பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. So when Jesus makes his glorious appearance, இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையுள்ள பிரசன்னமாகுதலை அவர் வெளிப்படுத்துகிற வேளையிலே, the Bible says he'll come in the air. வேதம் சொல்லுகிறது அவர் மத்திய ஆகாயத்தில் வருவார். This is very significant. இது மிக முக்கியமான ஒரு காரியம். Because the New Testament tells us புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் the என்னவென்றால், air மத்திய ஆகாயம் is the abode of the devil and his demonic hosts. அங்கே சாத்தானுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் அது இன்னும் உயரத்தில் இருக்கக்கூடிய இடமாய் இருப்பது. No, the devil and his demonic forces, they have occupied the air, the space.
அங்கே சாத்தானும் அவனுடைய வான சேனைகளும் சூழ்ந்து கொண்டு ஆக்கிரமித்து இருக்கிற பகுதியாய் இருக்கிறது. You can read that in Ephesians 2:2 and 6:12. அதை குறித்து எபேசியர் 2:2 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். Say the world is under the dominion of the devil. ஆகவே தான் எப்பொழுதும் சொல்லுவது போல இந்த உலகமானது சாத்தானுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளாய் காணப்படுகிற ஒன்று. So when Jesus comes, இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலே he'll come directly through the enemy territory. அவர் எதிராளியுடைய எல்லைகளுக்குள்ளாக தான் வருவார். He will come and take his bride through the enemy kingdom. அங்கே பார்க்கும் பொழுது எதிராளியுடைய ராஜ்யத்தின் வழியாக தம்முடைய ஜனங்களை அவர் கொண்டு He will செல்வார். take us safely and to show that his power is greater than the power of the devil. அவருடைய வல்லமை எதிரியின் வல்லமை காட்டிலும் மேலானது என்பதை நமக்கு காண்பிப்பதற்காய் தேவன் அவ்விதம் செய்வார். You and I, we can never get out of this world by our own efforts. இந்த உலகத்தை விட்டு நாம் நம்முடைய சுய முயற்சினாலே கடந்து செல்ல முடியாது. But he will safely take us through the enemy's territory into his heaven. ஆனால் தேவனோ எதிராளியுடைய எல்லைகளின் வழியாக நம்மை பாதுகாப்போடு கூட அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து செல்ல உதவி That செய்வார். is God's promise of rescue for us. அதுதான் கர்த்தர் நம்மை தப்பி செல்லும்படிக்காக நடத்தி செல்ல போகிற வாக்குத்தத்தத்தின் வார்த்தையாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So that's why I said even before the tribulation starts, the holy saints, the church will be taken away. ஆகவே தான் நான் சொன்னேன், உபத்திரவ காலம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டுடைய சபை பரிசுத்தவான்களோடு நிறையப்பட்ட இடங்கள் தேவனாலே கொண்டு செல்லப்படக்கூடிய ஒன்றாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. Secondly, in verse 17 it says, இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4:17 நாம் வாசிக்கும் பொழுது it's a phrase that says together with them. அதிலே பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் என்று So காணப்படுகிறது. that means அது எதை சொல்லுகிறது? we will enjoy a blessed reunion with the saints who had died earlier. நமக்கு முன்பதாக மறைத்து போய் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட நமக்கு அந்த வேளையில் ஏற்பட போகிற ஐக்கியத்தை காண்பிக்கிறது. Because today we have lost our loved ones and we say, oh, they are across the shore. இன்றைக்கு நமக்கு மிகவும் அருமையானவர்களை நாம் இழந்திருக்கிறோம், அவர்கள் அக்கறையில் இருக்கிறார்கள் என்று நாம் And விசுவாசிக்கிறோம். we long to see them one day. அவர்களை சந்திப்பதற்காக அந்த நாளுக்காய் நாம் காத்து On the கொண்டிருக்கிறோம். day of rapture, we will see them again. அந்த ரகசிய வருகை நாளிலே நிச்சயமாய் நாம் அவர்களை காண So that போகிறோம். is the promise of reunion for us. அதுதான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற அந்த நல் ஐக்கியமாக காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Thirdly, மூன்றாவதாக during rapture, ரகசிய வருகையின் போது Jesus fulfills the power of revelation. ஆண்டவர் தம்முடைய வெளிப்பாடுகளின் வல்லமையை அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். What revelation? அது என்ன வெளிப்பாடு? Revelation of seeing Jesus with our own eyes. நம்முடைய சொந்த கண்களினாலே இயேசுவை காண்பதுதான் அந்த வெளிப்பாடாய் When இருக்கிறது. we see a loved one, it will be very happy for us. நம்முடைய நேசத்துக்கு உரியவர்களை நாம் பார்க்கும் பொழுது அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதாய் But இருக்கும். when you see Jesus Christ, நீங்கள் இயேசுவை காண்கிற வேளையிலே the one who gave his life on the cross for you, உங்களுக்காக தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தவரை நீங்கள் பார்க்கும்போது, the one who shed his blood for redemption, உங்களுடைய மீட்புக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவரை நீங்கள் பார்க்கும் பொழுது, won't that be more glorious for us? அது நமக்கு மிகுந்த ஒரு மகிமையை கொடுப்பதாய் காணப்படும். Hallelujah. Hallelujah. Just imagine seeing Jesus for the first time. முதலாம் முறையாக இயேசுவை நம்முடைய கண்களினாலே காணப்போகிற அந்த காட்சியை சற்று சிந்தித்து பாருங்கள். Imagine seeing the marks in his hand and his leg when he was crucified on the cross for you and for me. அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது அவருடைய கரங்களில் ஏற்பட்ட காயங்களையும் அவருடைய கால்களில் ஏற்பட்ட காயங்களையும் நாம் காண்போம். Imagine seeing his face and also being welcomed by him into heaven. அவருடைய முகத்தை நாம் நினைத்து பார்த்து அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை அழைக்கக்கூடிய அவருடைய முக தரிசனத்தை குறித்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும். It's going to be a very glorious day. அது மிகுந்த மகிமையுள்ள ஒரு நாளாய் காணப்பட And the போகிறது. fourth promise, நான்காவதான it is the வாக்குத்தத்தம், promise of rejoicing. அது களி கூறுதலின் வாக்குத்தத்தமாய் Because இருக்கிறது. verse 17 concludes, 17ஆம் வசனம் இவ்விதமாய் so முடிவடைகிறது. we will be with the Lord
Lord forever. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். Hallelujah. Hallelujah. As a saint of God, தேவனுடைய பரிசுத்தவான்களாக when we are taken up from this world, இந்த உலகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது it's not going to be for few hours, a few days or years to be with Jesus. அது சில மணி நேரங்களோ சில வருடங்களோ இயேசுவோடு வாழக்கூடிய நாட்களாக அல்ல. But we are going to be with him forever and ever. நாம் என்றென்றைக்கும் எப்பொழுதும் இயேசுவோடு கூட அவரோடு கூட வாழக்கூடியவர்களாய் இருக்க போகிறோம். First we'll rule him with 1,000 years on this earth. முதலாவது அவரோடு கூட இந்த பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்வோம். And then there'll be endless time of worship with him. அதற்கு பிற்பாடு நிலையற்ற நேரங்கள் முழுவதுமாக ஆண்டவரோடு கூட இணைந்து ஆராதனை நாம் செய்கிறவர்களாய் இருக்க So we போகிறோம். live in a time where there'll be no sin. அந்த வேளையிலே பாவம் இல்லாத ஒரு நாட்களாய் அது இருக்க And போகிறது. God's glory will be always upon us. நம் மீது எப்பொழுதும் கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிற நாட்களாய் அது And இருக்கும். those will be days when every tear will be wiped out from your face. அந்த நாளிலே ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிற ஒரு நாளாய் இருக்கும். How happy that is going to be. அது எவ்வளவு களி கூறுகிற ஒரு நாளாய் இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். Hallelujah. Hallelujah. I want to conclude today morning. இந்த காலையிலும் நான் முடிக்க விரும்புகிறேன். My dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, what I'm trying to say today is this. இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். He is coming and he is coming for his people. ஆண்டவர் வருகிறார், தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்காய் அவர் வருகிறார். When I say his people, I say his holy people. அவருடைய ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய பரிசுத்தமான ஜனங்களை குறிப்பிடக்கூடியதாய் இருக்கிறது. Now the question I want to ask you again. அந்த கேள்வியை மீண்டுமாய் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். When he comes, are you going to go? இயேசு வரும் பொழுது நீங்கள் அவரோடு கூட போகிறீர்களா? You may say, yes, I want to go, pastor. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் நான் அவரோடு போக விரும்புகிறேன். But only if you are saved and lead a holy life, you can go and meet Jesus in mid-clouds. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்காக இந்த பூமியிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளிலே முகமுகமாய் நீங்கள் சந்திக்கலாம். So it's not too late in your life. இந்த நேரமும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே குறுகின காலம் அல்ல. Maybe you accepted Jesus Christ as your personal savior. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். You're baptized and filled with the Holy Spirit. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் But இருக்கலாம். certain areas in your life is not making you become holy like Jesus wants you to be. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே சில பகுதிகள் இயேசு விரும்புகிற பிரகாரமாய் பரிசுத்தத்தோடு காணப்படாமல் இருக்கலாம். But today morning, tell Jesus to clear away these areas and make you more holy. இந்த காலையிலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் நான் பரிசுத்தமாக்கப்படாத பகுதிகளிலே என்னை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக என்று கேளுங்கள். His coming is very, very soon. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மிக மிக சமீபமாய் உள்ளது. And if you want to meet Jesus in mid-heaven, நீங்கள் இயேசுவை மத்திய ஆகாயத்திலே சந்திக்க விரும்பினால் be holy and be prepared. நீங்கள் ஆயத்தத்தோடு இருங்கள், பரிசுத்தத்தோடு கூட காணப்படுங்கள். God bless you. கர்த்தர் தாமே உங்களை We'll ஆசீர்வதிப்பாராக. sing one song and we'll conclude இந்த வேளையிலும் கூட நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனை முடிக்க போகிறோம். Soon and very soon we are going to see the King. கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி அப்படியே கர்த்தரை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்கப்பா. I want you to make me more holy. இந்த கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. Oh, thank you Jesus. எல்லாம் தெரிந்த ஒரு பாடல் உற்சாகமாய் பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Soon and very soon we are going to see the King. Soon and very soon we are going to see the King. Soon and very soon we are going to see the King. Soon and very soon we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. Hallelujah, hallelujah, we are going to see the King. கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம்.
கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜராஜனை காணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜராஜனை காணுவோம். ருசிக்கூட கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். கொஞ்சம் காலம்தான் ராஜாதி ராஜனை காணுவோம். எஸ் ஜீசஸ் ராஜாதி ராஜனை காணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜராஜனை காணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜராஜனை காணுவோம். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த காலையில் நீர் பேசினபடியால் நன்றி என்று சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையிலே எங்கெங்கே ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, I need to be 100% holy when I come to your presence, Father. Not 99% but 100%. அந்த 100% பரிசுத்தமாக என்னை மாற்றுங்க என்று சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்சம் கத்திரத்தில் கேளுங்க. எந்தெந்த காரியங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க முடியாமல் இருக்கிறதோ அந்த இடங்களை கத்திரத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, all these areas I'm not been able to make myself holy. இந்த காரியங்களில் இந்த இடத்தை என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியலப்பா. ஆனால் இந்த கால வேளையில் உணர்த்தினபடியால் நமக்கு நன்றி அப்பா. என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒரு பரிபூர்ண பரிசுத்தங்களாய் கடந்து வரும்போது அது எக்கால சத்தமோடு காதிலே கேட்கும். மத்திய ஆகாயத்திலே இயேசுவை நாம் சந்தித்து அவரை முகமுகமாய் தரிசித்து கோடான கோடி தூதலோடு கூட சேர்ந்து கோடான கோடி பரிசுத்தரோடு சேர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். மறுபடியும் இந்த உலகத்திலே கடந்து வந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இது. இந்த காலையில் கர்த்தரோட பேசி கொண்டு இருக்கிற அவை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, மேக் மீ ஹோலி லார்ட், மேக் மீ ஹோலி ஜீசஸ். இன்னும் பரிசுத்தமாக்குங்க, இன்னும் பரிசுத்தமாக்குங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் உன் வாழ்க்கையை மாற்றுவான். நல்ல தாப்பனையமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி, ஓய்வு நாள் ஆராதனைக்காய் நன்றி, இந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உலக காரியங்கள் ஆண்டவரே தேவனுடைய வருகை மிக சமீபம் என்று சொல்லி எங்களை காட்டி கொண்டிருக்குதப்பா. அவை உண்மை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில உள்ள பரிசுத்தத்தை கூட்டுங்கப்பா. மேக் மீ மோர் ஹோலி ஜீசஸ். உண்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசையும் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிற மக்களிடத்தில் இயேசுவை குறித்து சொல்லும் போது இயேசுவை போல் பரிசுத்தமாங்க என்று சொல்ல கிருபை தாங்கப்பா. பரிசுத்தம் அடைந்து எக்கால சத்தத்தை கேட்டு மத்திய ஆகாரத்தை சந்திக்க போகிறபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கலினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்கிறார். கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you Jesus.